மகாநதி. சந்தான பாரதி வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் மகாநதி. இந்த படத்தை அவர் இயக்கும்போது பல இடங்கள்ல கண்ணீர் விட்டுருக்காரா. படம் ரிலீஸ் ஆகி அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. அதே சமயம் பொண்ணுங்களை பெத்த சிலர் திட்டவும் செஞ்சாங்களாம். முக்கியமா அவர் அண்ணனே அவரை திட்டினாராம். ஏண்டா இப்படி எடுத்தேன்னு? இந்த நெகிழ்வுக்கும் மகிழ்வுக்கும் காரணம் அவர் நண்பர் கமல் தானா. அவரால் தான் இந்த படம் சாத்தியமாச்சாம். மகாநதி படம் வெளியாகி 32 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அந்த நாள்களை நெகிழ்வோடு பகிர்ந்து கொண்டார் படத்தின் இயக்குனர் சந்தான பாரதி. மகாநதி படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் கமல் சார். இந்த படம் உருவாக முக்கியமான காரணமும் அவர்தான். எழுத்தாளர் கி ரங்கராஜன், கமல், நான் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி டிராமா படம் எடுக்கலாம்னு தான் பல கதைகளை பேசிக்கிட்டு இருந்தோம். வெளிநாட்டு படப்பிடிப்பை முடிச்சு திரும்பிய கமல் சார் இந்த படத்தோட கருவை சொன்னார். எங்க எல்லோருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே உட்கார்ந்து பேசி இந்த படத்தோட கதையை முழுமையாக்கினோம். படத்தை நான் தான் இயக்கணும்னு கமல் சார் உறுதியா இருந்தார். அந்த சமயத்துல ரொம்ப பிஸியா இருந்த சுகன்யாவை படத்தின் ஹீரோயினா கமிட் பண்ணோம். அவங்க கூட சின்ன மாப்பிள்ள படத்துல நானும் நடிச்சிருப்பேன். அதனால மகாநதியில அவங்க நடிக்கணும்னு விருப்பப்பட்டு கேட்டேன். அவங்களும் அழகா நடிச்சு கொடுத்தாங்க. படத்தோட வில்லனா கொச்சின் ஹனிபா நடிச்சார். குணா படத்திலேயே அவர் நடிக்க வேண்டியது. கால்ஷீட் பிரச்சனை முடியாம போயிருந்தது. அது இந்த படம் மூலமா நிறைவேறுச்சு. படத்துல வர கமல் சாரோட பொண்ணு கேரக்டருக்கான ரொம்ப மெனக்கெட்டோம். சின்ன வயசு பொண்ணா மகாநதி சோபனா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வயதுக்கு வந்த பெண்ணா நடிகை சங்கீதா நடிச்சிருந்தாங்க. இதுல சோபனாவை நாங்க முதல்ல ஒரு ஸ்கூல பார்த்தோம். அவங்க ரொம்ப அழகாக பாடவும் செஞ்சாங்க. அதனால இளையராஜா அவருடைய இசையில் படத்துல வரக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் பாடல பாட வச்சார். இந்த படத்துக்கு பிறகு அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. கமல் தன் பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற காட்சிய கல்கத்தாவில் இருக்கிற ஒரு ரெட் லைட் ஏரியால ஷூட் பண்ணினோம். கமல் கதறி அழும் காட்சிய பாக்குறப்போ நானே கண் கலங்கிட்டேன். ரொம்ப தத்ரூபமா நடிச்சார். இப்போவும் இந்த காட்சிய டிவியில பாக்குறப்போ எமோஷனல் ஆகிற ஆடியன்ஸ் அதிகம். ஆனா இந்த காட்சிய ஷூட் பண்றப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. கமலோட பொண்ணு கேரக்டர்ல நடிச்ச சங்கீதா திடீர்னு இந்த காட்சியில நடிக்க பிடிக்காம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல. அதனால அங்க இருந்த ஒரு பொண்ணை இந்த காட்சியில நடிக்க வச்சோம். படத்தோட பெயர் மகாநதிக்கு ஏத்த மாதிரி படத்துல எல்லா கேரக்டருக்கும் கிருஷ்ணா, யமுனா, காவேரின்னு நதிகள் பேரை வச்சோம். படத்தோட ரெக்கார்டிங் அப்போ இளையராஜா சார் ரொம்பவே கலங்கிட்டார். இந்த படத்தின் மூலம் 3 பேருக்கு இந்த படத்தின் பெயர் முன்னால் சேர்ந்து கொண்டு விட்டது. மகாநதி சோபனா, மகாநதி சங்கர், மகாநதி தினேஷ். அந்த அளவிற்கு இந்த படத்தின் ஆளுமை அதிகமாக இருந்தது. இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சப்போ எங்க மகாநதி டீம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இதெல்லாத்தையும் சாத்தியமாக்குனது கமல் சார் தான். நானும் கமலும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள். ஒரே டுட்டோரியல்ல படிச்சோம். அவர் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். காலேஜ் முடிஞ்சு இயக்குனர் ஸ்ரீதர் கிட்ட உதவி இயக்குனரா வேலை பார்த்தேன். அந்த நேரத்துல ஸ்ரீதர் சார் படத்துல கமல் சார் ஹீரோவா கமிட் ஆனார். அப்போ நம்ம நண்பனா இருந்தாலும் எப்படி அவரை அணுகி பேசுறதுன்னு ஸ்பாட்ல எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அதனால ஷூட்டிங் ஸ்பாட்ல கமலை தவிர்த்தேன். ஒரு பிரேக் டைம்ல டேய் நில்லடான்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா கமல் சார் தான் என்கிட்ட நல்ல நண்பனா பேசுன்னு அதட்டினார். அப்படிதான் எங்க நட்பு இப்போ வரைக்கும் நல்லபடியா தொடருது. பிறகு அவர் தயாரிப்புல உருவான எல்லா படத்திலும் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எப்பவும் நல்லா இருக்கணும். நெகிழ்வாக தொடங்கி நெகிழ்வாகவே முடிக்கிறார் சந்தான பாரதி.